ரெண்டு சரிவராணி இருந்துட்டீங்களா? கடைகள் எல்லாம் பூட்டிட்டாங்க. சுனாமி வர கட்டத்திலே இருக்கு. இந்த பிளாக்கா இருக்கிற பாருங்க அலை எப்படி அடிக்குதுன்னு. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா இந்த தான். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கசுனா பீச்சுக்கு வந்து நிற்கிறோம். கசுனா பீச்சின் நிலைமைண்டா சுனாமி வர கட்டத்திலே இருக்குது. ஏன்னு சொன்னால் சரியான மழை. அந்த டைமில் இந்த கிளைமேட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இங்கே வந்தேன். வேறு லெவல் கிளைமேட் ஒன்று நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. வேறு லெவல் கிளைமேட் ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்குமே காட்ட போகிறேன். பாருங்க எப்படி கிளைமேட் ஒன்று. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 1 மணி ஆகுது. ரோட்டில் முட்டையை ஊற்றி விட்டால் பொரியும். அந்த அளவுக்கு வெயில் இருக்கிற இந்த யாழ்ப்பாணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணிக்கு இப்படி ஒரு கிளைமேட். அதாவது ஈவினிங் 6 மணி மாதிரியே இருக்குது. இப்போ இந்த கிளைமேட்டை பார்த்தா அப்படித்தான், அப்படி வேறு லெவலாக இருக்குது. அது நல்ல ஜில்லுண்டும். இப்போ மழை பெஞ்சோன்னான் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் வீடியோவுக்கு. ஆனால் இப்போ மழை லைட்டாக தூரிக்கொண்டா இருக்குது. என் முடிய பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க இப்படி நினைஞ்சிருக்குங்க. இப்போ பார்ப்போம் ஒரு கசுனா பீச் அப்படி இருக்கும். சுற்றி பார்ப்போம். வேணா பாருங்க பனைமரங்கள் எப்படி இருக்குது. நல்ல வியூ ஒன்று கிடைக்குது அந்த பனைமரங்களில். அந்த பனைமரத்தின் கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கீழே அந்த காஞ்ச ஓலையில் ஒரு கலர், மேலே பச்சை கலரில் மேலே ஓலையில் ஒரு கலர். இங்கே பாருங்க அவ்வளோ தண்ணி வந்துட்டு. நேற்றுலேருந்து மழை தானே ஒரு எவ்வளோ தண்ணி வந்துட்டு. இங்கே பாருங்க கசுனா இப்போ எவ்வளோ சவுக்கு மரம். இது சவுக்கு மரம்லாம் அப்படி அந்த வியூவுக்கு பிரிம்பா தெரியுது. இந்த பிளாக்காக இருக்கிற எல்லாம் சவுக்கு மரம் தான். பாருங்கள் இந்த தண்ணி எல்லாம் இப்படி இருக்குன்னு. உங்களுக்கு நான் இப்போ வியூ ஒன்று காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்க முடியாத ஒரு வியூ. எப்படி சொல்கிறது, இந்த லைஃப்பில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா இந்த தான். இப்படி இந்த கிளைமேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா இந்த தான். அதாவது ஒரு கடற்கரையோரத்தில் இப்படி ஒரு வியூவில், அதாவது இப்படி ஒரு கிளைமேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா இன்றைக்கு என்ன வேறு லெவல் வியூ உண்டு. அதாவது இந்த உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன்னு பாருங்க எப்படி இருக்குங்க. கடல் வியூவை காட்டுறேன். அப்படியே போட்டுகளெல்லாம் நிற்கிது. காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த போட்டுகள். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த கடலுக்குள்ளே ஒரு கோட்டை இருக்காம் கேரளாவில். அந்த கோட்டையை போகிற போட்டுகள்லாம் இது கடல் சர்வீஸ் உண்டு. அதாவது இதில் நேவியாக்கள் இருப்பினோம். இந்த இதில் இங்கே பாருங்க எப்படி இருக்கும். இப்போ ஒரு சனமே இல்லை. ஏன்னா இப்போ மழை தானே, மழைக்கு வந்து ஒரு தரம் குளிக்க மாட்டோம். அதனால் ஒரு சனவுமே இல்லை. இப்போ 2-3 கப்புள்ஸ் தான் இருக்கணும். வேறு ஒரு தரம் இல்லை. பாருங்க எப்படி வியூ உண்டு. இதுதான் அந்த வியூன்னு சொன்னேன். கடல் எல்லாம் தான் பெருசாக அடிக்குது. கப்பலுக்கு இந்த ஓட்டம் இல்லை. எல்லோரும் நிற்கணும். அப்படி அங்கே போய் பார்ப்போம். பாருங்க அலை எப்படி அடிக்குதுன்னு. வேறு லெவல் வியூ இல்லை. வியூன்னு சொன்னால் இப்படி அதோட இயற்கை அழகு என்ன. இந்த இயற்கை அழகெல்லாம் பார்க்காம நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். வளமையாக கசுனா பீச்சில் வேறு லெவல் வக்கி அடிக்கும். தண்ணிக்குள்ளே போனால் என்ன மாதிரின்னு இருக்கும். அதாவது என்னென்னு சொல்கிறது, இங்கே வந்தால் தண்ணிக்குள்ளே இறங்க அப்படியே மனம் வரும். இப்போ என்னென்னு சொல்கிறது, இந்த வியூவை பார்க்கத்தான் மனம் வருது. என்ன சொன்னால் அப்படி இருக்குது. அங்கே அதெல்லாம் சூரியன் நிற்கிது போல். அதான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. பாருங்க இப்படி இருக்குண்ணே. சைட் வியூ எப்படி இருக்குது பாருங்க. இந்த கடலை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த சவுக்கு மேலே காடு மாரி, அதாவது ஒரு காடு மாரி ஒரு செட்டப்பில். அது என்னென்னு சொல்கிறது, இப்போ காடு மாரியும் இல்லாமல் நோம்பில் ஐதான் மரங்கள் நிற்கிது. அது ரொம்ப, அதாவது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே முறைக்கா போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் போட்டுக்கு துணி போட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கணும். பாருங்கள் போட்டெல்லாம் சும்மா நோம்பலாக நிற்கிது. ஒருக்கா இந்த இதுக்குள்ளே ஒருக்கா போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. பாருங்கள் இதெல்லாம் சவுக்கு மரம். இப்போ கசுனா பீச் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. அப்டேட் என்னென்னு சொல்கிறது, இந்த கம்பியில் அந்த இதயம் மாதிரி போட்டு அப்படி என்னென்னு சொல்கிறது. இதில் வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவினோம். அதாவது வாகனங்களை விட்டு வீடியோ எடுப்பினோம், ஆக்களை விட்டு வீடியோ எடுப்பினோம். அப்படி பாருங்க இங்கே பர்த்டே பார்ட்டியெல்லாம் நடந்திருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. மேலே பார்க்க ஆசையாக இருக்குது தானே. அதாவது இந்த பெனை மேலே, அதாவது பெனை ஓலையால் வேஞ்சு ஒரு கூடை மாதிரி, அதாவது ஒரு குடிசை மாதிரி, என்னென்னு சொல்கிறது, ஒரு குடை மாரி செட் பண்ணி இதில் இருக்கலாம். மேலே வேறுங்க எப்படி இருக்கும். இந்த டைமில் இதுகளுக்கு இருக்க வேறு லெவலாக இருக்கும். இங்கே ஒன்று கூட சரிஞ்சு போய் நிற்கிது. ஆனால் இதுகளுக்கு வீடியோ எடுக்க நல்லா இருக்கும். இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் உண்டு. இதுக்க வச்சு வீடியோ எடுக்கலாம். பர்த்டே பார்ட்டிகள், மற்றது வெட்டிங் ஃபங்க்ஷன், அதுகளுக்கு வீடியோ எடுக்க நல்ல ஒரு இடம். அதுதான் இந்த என்னென்னு சொல்கிறது, பீச்சை கூட விரும்புகிற அதுக்காகத்தான். அதெல்லாம் கூட ஷூட்டுகள் நடக்குது.
நாயலுக்கும் நல்ல இடம். மழை வந்தால் உள்ளுக்கு போய் இருப்பினோம். ஹலோ பார்க்குறார் வடிவா, எல்லோரும் பார்க்கணும் வடிவா. காகங்கள் பாருங்க, அந்த ஒரு அந்த இயற்கைக்கு நிற்க சவுண்டு இருக்க கேளுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்க கேளுங்க எப்படி இருக்குன்னு. நான் பேக்ரவுண்ட் மியூசிக்ன்ட்டு எதை சொல்லியிருப்பேன்ட்டு உங்களுக்கு விளங்கியிருக்கேன். பேக்ரவுண்ட் மியூசிக் சொன்னால் அந்த பறவைகள சத்தம், அதை தான் சொன்னேன் பேக்ரவுண்ட் மியூசிக்ன்ட்டு. அதுதான் எப்போவுமே பேக்ரவுண்ட் மியூசிக். இயற்கையிலேருந்து வர சத்தம் தான் பேக்ரவுண்ட் மியூசிக். அதாவது எனக்கு ஃபேவரட் பேக்ரவுண்ட் மியூசிக். நல்லா இருக்கும், இயற்கையோட இயற்கையாக கலந்து நல்லா இருக்குது. கவிதை ஒன்று ட்ரை பண்ணேன், அது வரல, தப்பாச்சுவாங்க. ஓகே ஃபைன். இன்றைக்கி இதில் இருக்க கடைகள் எல்லாம் பூட்டிட்டாங்க. ஏன்னா மழை தானே, அதனால் இன்றைக்கி கடைகள் எல்லாம் பூட்டியிருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வியூ கொண்டு வருங்க. அதாவது இது என்ட்ரன்ஸ், அது அதாவது பீச்சுக்கு வர என்ட்ரன்ஸ் எப்படி வியூ கொண்டு வருங்க. இதுலேயும் வீடியோ இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு 5000 ஆள் வந்து ஒன்று நிற்கிறார் பாருங்க எப்படி இருக்குங்க. கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ கசுனா பீச்சிலேருந்து அப்படியே வலிக்கிட்டு போய் கொண்டு நிற்கிறோம். அப்படியே போயிருக்க அப்படியே ரோட்டை பாருங்க எப்படி இருக்குங்க. அந்த மழை பட்டு அப்படியே அந்த என்னென்னு சொல்கிறேன் மினுங்கு தானே ரோட். வளமையாக அந்த என்னென்னு சொல்கிறது டஸ்ட்டாக இருக்கிற ரோட் இப்போ அப்படியே மினுங்கி கொண்டு இருக்குது. இப்போ கடல் மட்டம் கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருக்குது. பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பொண்ணால் கிருஷ்ணன் கோயில் தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கவே தெரியுதானே. இதுதான் அந்த கசுனா பீச், அதாவது கடற்கரை போகிற ரோட். இப்படி இருக்கேண்ணே பாருங்க, போட்டுகளெல்லாம் அப்படியே விட்டபடி நிற்கிது. இந்த டைமில் போயிடாதானே தொழிலுக்கு, அதாவது மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிடாதானே, அதனால் அப்படியெல்லாம் விட்டுருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த கடல் தாவரங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குண்ணே, இந்த வியூவுக்கு பார்க்க நல்லா இருக்குதானே. கடல் தாவரங்கள், அதாவது அந்த வேர் வந்து நிறைய இருக்கிற மாதிரியான, அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கிளைமேட்டில் இந்த டைமில் பார்க்க வேறு லெவலாக இருக்குது. ஆனால் என்ன செய்கிறீங்க? தூண்டில் கட்டுறோம்ண்ணா. இப்போ என்ன மாரி தூண்டில் கட்டுறது? என்ன தங்கூசி நூலில் 3-4 ஊசி ஒரே தரமாக சேர்த்து கட்டுறது. அப்போ இதுக்கு அந்த இப்போ நீங்கள் தூண்டில் போட்டு மீன் தானே பிடிக்க போகிறீங்கண்ணே. நீங்கள் என்ன இப்போ மீன் வந்து இப்போ பிடிக்கிறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உணவு மாரி எதுவும் கொடுக்க தானே வேணும்? இல்லை இருக்குது. ரைட்டு. இல்லைண்ணா இறால் கவுமா மீன் ரஜிபம் எல்லாம் வச்சுக்கிங்கண்ணே. அது மிதப்பு கட்டை கட்டுறது. ரைட் ஓகே. நீங்கள் எந்த இடம்ண்ணா? பொன்னாலே ஓகே. அப்படியே நீங்கள் அப்படியே போடையக்கா அப்படியே வீடியோ எடுப்போங்கண்ணா. அடியெல்லாம் வச்சுக்கிறீங்க, ஏன் வச்சுக்கிறீங்க அடி? அடியில் என்ன கட்டி போடுறது. அதுக்காண்டி கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுக்காக அதை பிடிக்க சுகம். ஓகே. ஆனால் கொஞ்சம் இந்த இப்போ மீன் வந்து மாட்டுப்பட்டா என்னண்டு உங்களுக்கு தெரியும். இந்த மிதப்பு கட்ட தாளம் பண்ண இதில் கட்டி கிடக்குறேன். அப்படியே தாண்டு போவோம்ண்ணே, இழுத்து உண்டு. ஓகே. இப்போ எத்தனை மீன் பிடிப்பீங்க மேக்ஸிமம்? நாங்கள் இண்டே தானே புதுசாக வந்துடுறாங்க. போட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன இதுண்டு. ரைட் ஓகே. அண்ணா இப்போ தூண்டில் போட்டுட்டார், பார்ப்போம் என்ன கட்டம் உண்டு. இந்த மிதப்பு கட்டை இருக்கிற இடத்துல தூண்டில் உள்ள நிற்குமே. எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் ஆகும்? ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இதுக்கு கொஞ்சம் ஆழம் வேணா கடல். இந்த டைமில் வந்து மீன்கள் நிற்குமா நோமலை? மழை தானே என்ன? அதில் நிற்கும்.
மழை டைமில் கூட நிற்க பார்க்கலாம். நின்று சரி வராது இருந்துட்டீங்களாண்ணா. மழை லைட்டாக பெய்ய வலிக்கிட்டது. உங்கள் மீன் ஆப்பிட்டு போகலண்ணா. மீன் ஒன்று பிடி பண்ணிட்டு வந்து பிடிக்காது எடுங்க முடியல. மீனை பாருங்க, தூண்டில் ஒரு மாதிரி மீன் பிடிச்சாதுண்ணா. என்ன வகை மீன் இது? என்னது? கெளுரு. ஓகே. ஏன் இந்த மீன் டம்புடான்றீங்க? அது வேற மீன் கொத்தா. என்னண்டு? வேற மீன் கொத்தா அந்த தூண்டில். ரைட். ஓகே. அது அப்படியே தூண்டிலோட இறக்கி வச்சுக்கிறாரு. நான் டீ காட்டும் ஒன்றால காடு இஞ்சால போட்டு வேற என்ன குத்துவோம். பவிஜா மிஞ்சாவும் நாங்கள் திருப்பி விடுவோம். அப்படி ஒரு நல்லுள்ள கொண்டாங்க. சரி, நாங்கள் அப்படியே வலிக்கிற அப்புறம் போட்டு வரோம். என்ன நீங்கள் அப்படியே மீனை பிடிச்சி மகளுங்க காய்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே வீட்டை வலிக்கிற போகிறோம். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்வது நான் உங்களுக்கு பாய்.